ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரோமா வித் அனு. இன்னைக்கான ரேண்டம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரோமா வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மரில் குளு குளுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும். பட் லாக்டவுன் போயிட்டுருக்கறனால நம்மளால் வெளியில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்க முடியறதில்ல. ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 4 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே ஈஸியாக வெனிலா ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். வெனிலா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதாவும் இல்லைனா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பால், அதாவது 250 ml பால், வெனிலா எசன்ஸ் இது இருந்தாவே போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் ஒரு 4 ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இதுதான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகுது. இதை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலான பாக்கெட் பால் தான். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது. அப்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும். பால் ரொம்ப கொதித்து சுண்டணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது. பால் ஒரு கொதிச்சதுமே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணதுமே கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அடியில் போயிட்டு தங்கி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்மளோட பால் வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி திக்காக பபிள் வர ஆரம்பிக்கும். இப்போது ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பால் இந்த அளவுக்கு திக்கானதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறின பிறகு இன்னுமே திக்காயிடும். ஆறின பிறகு பார்த்தீங்களா எவ்வளோ திக்காகிருக்குன்னு. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இறக்கினா தான் இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கும், இல்லைனா இன்னுமே கட்டி ஆகிடும். இப்போது ஆறின அந்த ஐஸ்கிரீம் மிக்சரை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மிக்சரையும் ஆட் பண்ண பிறகு நம்ம வெனிலா எசன்ஸில் 1/4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் வெனிலா எசன்ஸோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போது மிக்சியில் இதை ஒரு 30 செகண்ட் நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் நல்லா அடித்த பிறகு இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க. நான் ஏற்கனவே ஐஸ்கிரீம் வாங்கியிருந்த ஒரு ஐஸ்கிரீம் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா மூடி 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் லைட்டாக செட் ஆகியிருக்கும். பட் இப்போ நீங்கள் அதை சாப்பிட முடியாது. இதை எடுத்து நம்ம திரும்பியும் கிரைண்ட் பண்ண போகிறோம். அந்த மிக்சரை திருப்பியும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அரைச்ச பிறகு இன்னுமே நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சர் ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். அந்த மிக்சரை திரும்பவும் அந்த கண்டெய்னரில் ஊற்றி 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதே ப்ராசஸை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்பவே க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியை நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. அப்போது நம்மளோட ஐஸ்கிரீமை ரொம்பவே ஈஸியாக நம்மளால் ஸ்கூப் பண்ண முடியும்.
அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்கூப் கிடைக்கும். இந்த ஈஸியான வெனிலா ஐஸ்கிரீமை இந்த சம்மரில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.